பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த லெண்டு நாட்களின் வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த லெண்டு நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த சிறப்பு நாட்களிலே நமக்கு செய்தியை தரவிருக்கிற ஊழியக்காரருக்காக இந்த கூட்டத்திற்காக நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இன்றைய தினத்திலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய சத்திய வசனத்திற்காக உமக்கு நன்றி. அதை கொண்டு வருகிற உம்முடைய குமாரன் ஆண்டவரே சுவாமி டாக்டர் சாமுவேல் மாதவராஜுக்காக உமக்கு நன்றி. அவரை ஆண்டவரே நீர் விசேஷித்த வண்ணமாய் பிரயோஜனப்படுத்தி வருகிறீர். இந்த லெந்து நாட்களிலே அவர் கொடுத்து வருகிற உம்முடைய செய்திகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து அவரை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக பிரயோஜனப்படுத்தும் நல்ல வல்லமையோடும் நல்ல ஆவியின் உற்சாகத்தோடும் ஆண்டவரே சுவாமி அதிகாரத்தோடும் எங்கள் மத்தியில் அவர் வசனங்களை குறித்து ஆண்டவரை விரிவுபடுத்தி நாங்கள் ஆண்டவரை எளிதாக புரிந்து கொள்ளத்தக்கதாக தகுந்த நல்ல வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தும்படிக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, மண்ணில் வாழும் பாடவும் நன்மை செய்துவீரே. ஆவியேன் கல்வாரியின் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, மண்ணில் வாழும் பாடவும் நன்மை செய்துவீரே. ரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வியாக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, மண்ணில் வாழும் பாடவும் நன்மை செய்துவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே, பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, மண்ணில் வாழும் பாடவும் நன்மை
அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட இந்த நாளோடு சேர்த்து கடந்த 4 வாரங்களாக உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே ஐக்கியப்படும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியுமாக BVCM ஃபவுண்டர் பிரசிடென்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் விசேஷமாக தம்பி முத்துவுக்கும் கூட நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்தான் இந்த 5 வாரங்களாக மிட் நைட் போல இந்த மெசேஜஸை அவர் ரெக்கார்ட் பண்ணி பிராட்காஸ்ட் பண்ணுகிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர்களே, இந்த ஐக்கியம் நமக்குள்ளே இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினபடியினாலே நாம் இந்த ஐக்கியத்தில் இருக்கும். ஏனென்றால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான் விலையேற பெற்ற ரத்தம், விலை கிரயமாக கொடுக்கப்பட்ட ரத்தம். நம்மை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட ஒரு சாதனமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை விலைக்கிரயமாக பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நம்மை ஒன்றுபடுத்திருக்கிறார், ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறார். டுகெதர்னஸ், நம்ம எல்லோரும் ஒன்றாக கூட்டி இந்த ஐக்கியத்தில் வரும்படியாக செய்து ஒரு நியூ கம்யூனிட்டியாக, ஒரு புதிய ஐக்கியமாக, ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இருக்கத்தக்கதாக, வாழத்தக்கதாக, வளரத்தக்கதாக ஆண்டவர் இந்த சபை என்கின்ற இந்த ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே நம்மை வைத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய கிருபை. இது ஆண்டவருடைய கிருபை. நீங்கள் எங்கோ இருக்கிறீர்கள், இந்தியாவில, இன்னொரு கண்டத்துல, இன்னொரு டைம் ஜோன்ல. நான் எங்கோ இன்னொரு கண்டத்துல, அமெரிக்காவில் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல நான் இருக்கிறேன். இங்க நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரமா இருக்கலாம், மாலை வேளையா இருக்கலாம். எனக்கு இங்க வெள்ளிக்கிழமை காலை. There's a different time zone. அப்படி இருந்தும் நாம் நேரத்திலே மற்றும் இந்த தூரத்திலே நாம் பல இடங்களிலே, பல வேளைகளிலே இருந்தாலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மை ஒன்றாக கூட்டி சேர்த்திருக்கிறார். அதுதான் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய மகிமை. ஆண்டவர் தான் இது செய்ய முடியும். ஆண்டவர் தான் இதை செய்தார். ஒருவருக்கு ஒருவர் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்கரேஜ் பண்ணிக்கொள்ளத்தக்கதாக, உதவி செய்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை புரிந்திருக்கிறார். இதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைதான் காரணம். ஆண்டவர் தான் காரணம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர் என்றால் கிறிஸ்துவானவர், அவர் தம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு நம்மை அவர் மீட்டுக்கொண்டார். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அந்த மீட்டுக்கொண்டது மட்டுமல்ல, நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் ஏற்றுக்கொண்டார். We are God's people.
அது மட்டுமல்ல, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக நாம் மீட்டுக் கொண்டார். மட்டுமல்ல, பக்தி வைராக்கியத்திலே இருக்கும்படியாக வளரும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, நம்மை சுத்திகரிக்கும்படி நாம் பரிசுத்தத்திலே வளரத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை போல மாறத்தக்கதாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நாம் அவரோடு கூட ஒத்துழைக்கும் பொழுது, when we yield to the Spirit of God, God sanctifies us. நம்மை பரிசுத்தமாக்குகின்றார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். மட்டுமல்ல, நம்மை அந்த வளரத்தக்கதாக வாழத்தக்கதாக நம்மை அந்த பரிசுத்த ஐக்கியத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆங்கிலத்துல God has brought us together, put us together in the new community என்று சொல்லுவோம். நீங்களும் நானும் அந்த நியூ கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறோம். சவுத் அமெரிக்கா என்கின்ற கண்டத்துல அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் என்று ஒரு இடம் இருக்கிறது. அது பிரேசில், பெரு, கொலம்பியா இன்னும் மற்ற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல அது இருக்கிறது. அடர்ந்த காடு, அநேக மரங்கள், அநேக செடிகள், கொடிகள், ஏறக்குறைய 10,000க்கு மேலான வகையான தாவர வகைகள் அவர்கள் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை ஒன்று உறிஞ்சிக் கொள்ளவில்லை, ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்ளவில்லை. அவைகள் ஒன்றாக இருக்கும் பொழுது அவைகள் அநேக ஜீவராசிகளுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, இன்னும் சில டிரைப்ஸ்க்கு அது இடத்தை கொடுக்கிறது, பாதுகாவலை கொடுக்கிறது, பராமரிக்கின்றது. மட்டுமல்ல, சொல்லுகிறார்கள் 20 விழுக்காடு 20% of oxygen. Every tree is an oxygen. 20% oxygen of the world is supplied by that particular Amazon forest. மரத்தை குறித்து கரிசனையாயிருக்கு. மரத்தை வீணாக விட்டாதீங்க. முடியுமானால் உங்கள் கரங்களிலே ஒரு மரத்தை நடுங்கள். உங்களுடைய வீட்டிலே இடம் இருக்குமானால் ஒரு மரத்தை நடுங்கள். ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை நடுங்கள். ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர். அது ஆண்டவர் கொடுத்த ஈவு. அனைத்தும் நாம் சுவாசிக்கின்ற சுவாசமே ஆண்டவர் கொடுத்த ஈவு. அந்த மரமும் கூட ஆண்டவர் கொடுத்த ஈவு. அந்த மரங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது, ஒன்றை ஒன்று உறிஞ்சிக் கொள்ளவில்லை, ஒன்றாக இருக்கிறது, ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. அதனால்தான் அவர்கள், அந்த மரங்கள் அநேக, நான் சொன்னது போல அநேக ஜீவராசிகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ஆங்கிலத்துல இந்த இண்டிபெண்டன்ஸ் பிளஸ் இன்டர்டிபெண்டன்ஸ், நாட் கோடிபெண்டன்ஸ். கோடிபெண்டன்ஸ் என்றால் உறிஞ்சுவது. ஆனால் இன்டர்டிபெண்டன்ஸ் சொல்லும் பொழுது ஒருவர் சார்ந்து இருப்பது, ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது. இட்ஸ் நாட் ஒன் வே, உறிஞ்சிக் கொள்வது. It's mutual and independent. You have your own independence, but you are interdependent on others. You are interdependent on your wife. You are interdependent on your husband. Children are interdependent on the parents. And when the parents become old, the parents are interdependent on the children. So on and so forth. And in the larger new community என்று சொல்கிறேன் இல்லையா, அந்த larger new communityல ஒருவருக்காக ஒருவர் நாம் வாழ்கிறோம். ஒருவர் சார்ந்து
நாம் வாழ்கிறோம். அதுதான் இந்த சபையின் ஒரு மேலான ஸ்லாக்கியம். மேலான ஸ்லாக்கியம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அவர் இந்த இண்டிபெண்டன்ட் பிளஸ் இன்டர்டிபெண்டன்ஸை குறித்து அவர் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்துல அவயவங்களா இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்று. We are together. We are different, but we are together. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த நியூ கம்யூனிட்டிக்குள்ள ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது நம்ம இந்த நியூ கம்யூனிட்டிக்குள்ள வைத்து நாம் வளரத்தக்கதாக, வாழத்தக்கதாக, வளத்தோடு வாழத்தக்கதாக, பலமாக வாழத்தக்கதாக ஆண்டவர் நம்மை வைத்தார். ஆண்டவர் நம்மை வைத்தார். ஆண்டவர் தாமே உங்களை தனிப்பட்ட வகையில ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டுகிறேன், நான் விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் நல்ல சுகத்தை கொடுக்கட்டும், பலத்தை கொடுக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் வளருதலையும் கொடுக்கட்டும். அனுதினமும் நாம் வளர வேண்டும். மட்டுமல்ல, ஒன்றாக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதா, ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதா நம்மை பலப்படுத்தும். நாம் ஒன்றாயிருக்கும். ஒரே சரீரத்தின் பல அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். நாம் எல்லோருக்கும் ஆண்டவர் தேவை. அவர்தான் தலை. நாம் எல்லோருக்கும் ஆண்டவர் தேவை. மட்டுமல்ல, நமக்கும் மற்றவர்கள் எல்லாம் தேவை. எனக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு நான் தேவை. That is the greatest blessing we have. That is the greatest blessing we have. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அநேக வசனங்கள், அவருடைய அந்த 13 நிருபங்களையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா நிருபங்களிலும் இந்த ஒரு phrase வரும். ஒருவரில் ஒருவர், ஒருவருக்காக ஒருவர். ஆங்கிலத்தில் one another. One another. We live for one another. அந்த எப்படி அந்த ஒன் அனதரோடு கூட நான் வாழ வேண்டும், அந்த ஒருவருக்காக ஒருவர், ஒருவரில் ஒருவர் எப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த 13 நிருபங்களிலும் அவர் சொல்லுகிறார். இந்த நியூ கம்யூனிட்டி, இந்த புதிய ஐக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது, நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரம், அந்த தூய திரு ரத்தம். இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இந்த 13 நிருபங்களிலும் இந்த புதிய ஐக்கியத்துல, இந்த நியூ கம்யூனிட்டியில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறார். அதனுடைய நம்முடைய கடமைகள் என்ன,
நம்முடைய விசுவாசம் என்ன, நம்முடைய வேல்யூஸ், குணாதிசயங்கள் என்ன, நம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன என்று சொல்லி அவர் இந்த ஒன் அனதர், ஒருவருக்காக ஒருவர், ஒருவரில் ஒருவர், ஒருவரோடு ஒருவர் என்கின்ற அந்த கான்செப்ட்ல அவர் சொல்லுகிறார். ஒன் அனதர், ஒன் அனதர். அந்த ஒருவரில் ஒருவர், ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர், அது எப்படி ஏற்படுகிறது? ஆண்டவருடைய அன்பினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பினாலே நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். Serve one another because you love one another அப்படின்னு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒன்றையும் எப்படி செய்யக்கூடாதான்? வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது. நீங்க செய்யற காரியம் ஏன் செய்யறீங்க? உங்களுக்கு பேர் பெற்றுக்கொள்ளவா? இந்த கமிட்டி எப்படி நடக்குது? சர்ச்சில் கமிட்டி எப்படி நடக்குது? வீண் வாதம். எஸ்பெஷலி உங்க சர்ச் எப்படி இருக்கோ தெரியல. If there is no argument, discussion is good. Difference of opinion, sharing the difference of opinion and coming out for a conclusion, அது நல்லது. ஆனால் வீணாக ஆர்குமெண்ட் மட்டுமல்ல, அதுல பார்ட்டிஷன், டிவிஷன், தனித்தனி குரூப். நான் அப்போலோவை சேர்ந்தவன், பாலை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி வீணான காரியங்கள் நல்லதல்ல. சபையில அது சபையின் வளர்ச்சிக்கு நல்லது அல்ல. அநேக சபைகளிலே அப்படி இருக்கிறது. அநேக சபைகள் அது நமக்கு தேவையில்லை. வீண் வாதம் தேவையில்லை. சுய பெருமை தேவையில்லை. எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோட செய்யுங்க. அக்ரி டு டிஸ்அக்ரி. அதே நேரத்துல பி ஹம்பிள். ஹானர் ஒன் அனதர். மற்றவர் சொல்றது ஏன் சொல்றாருன்னு கேளுங்க. அதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கும். உங்க மனைவி சொல்றது எதுன்னு லிசன் பண்ணுங்க. உங்க புருஷன் சொல்றது என்னன்னு லிசன் பண்ணுங்க. அதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கும். சும்மா நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகளும் கூட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், as long as you stay under the roof of your parents, you need to obey and honor your parents. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு நீங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஹானர், அந்த மரியாதை கொடுக்கணும். அவங்களோட லிசன் பண்ணணும். ஒருவேளை நீங்க டிசிஷன் பண்ணணும். அவனுக்கு சொல்றதை கேளுங்க. மனத்தாழ்மையோட ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் பண்ணணும். சர்வ் பண்ணணும். Friends, Christian life is basically a life of service. ஆண்டவர் என்ன சொன்னாரு?
மனுஷகுமாரன் ஊழியம் பெற்றுக்கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவே வந்தார். I came to serve, but not to be served என்று சொன்னார். Are you serving one another? புருஷனாக நீங்க மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சர்வ் பண்றீங்களா? Or you want to serve, you want them to serve you. அவங்க சர்வ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. அதே மாதிரி அம்மாமார் கூட, மனைவிகள் கூட நீங்க புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சர்வ் பண்றீங்களா? உங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் உங்க பெற்றோருக்கும் சர்வ் பண்றீங்களா? How do you treat your in-laws? How do you உங்க மாமியாரு உங்களுடைய மற்ற என்ன சொல்றது, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா எப்படி ட்ரீட் பண்றீங்க? உங்க குடும்பத்தை மட்டும் நல்லா ட்ரீட் பண்றீங்க, பட் அதர் ஃபேமிலிஸ் இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. ஊழியம் பண்ணுங்க, மனத்தாழ்மையோடு கூட ஊழியம் பண்ணுங்க, மனத்தாழ்மையோடு கூட ஊழியம் பண்ணுங்க. எபேசியர் 4:32 இப்படியாக சொல்லுது. எபேசியர் 4:32 வாசிக்கிறேன். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்கிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் சிறப்பு. மற்றவர்களைப் போல நாம் வாழ தேவையில்லை. மற்றவர்களைப் போல வாழ தேவையில்லை. மறுபடியுமாக ரோமருக்கு நிருபம் 12:10 இதே காரியத்தை சொல்லுகிறார். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த நியூ கம்யூனிட்டியில நீங்கள் இருக்கும் பொழுது ஒருவர் கனம் பண்ணுங்கள், அதோடு கூட கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். அவர் ஸ்தோத்திரம் பண்ணாதான் நான் பண்ணணும்னு இல்லை, நீங்க பண்ணுங்க. முதல்ல கனம் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். பெரியவங்களுக்கு கனம் கொடுங்கள், சின்னவங்களையும் கனம் பண்ணுங்க. அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். என்னப்பா எப்படி இருக்க, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு கேளு. அவங்களை சும்மா திட்டாதீங்க. பிள்ளைங்க அன்போடு கூட நீங்கள் உண்மையாக சொல்லுங்க, உண்மையை எடுத்து சொல்லுங்க. சோ அநேக காரியங்கள் சொல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றி ஒருவருக்காக ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவர் தேற்றுங்கள், ஆற்றுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். It is a life with one another, for one another. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபங்களிலே சொல்லுகிறார். உங்களுடைய சபையிலே மட்டுமல்ல, இந்த யுனிவர்சல் நியூ கம்யூனிட்டி என்று சொல்கிறோமே, அதிலே மட்டுமல்ல, மற்றவர்களையும் மற்ற ஜனங்களையும் உங்கள் நண்பர்களையும், இந்து நண்பர்கள், முஸ்லிம் நண்பர்கள், மற்ற நண்பர்கள் ஆற்றுங்கள், தேற்றுங்கள், உதவி செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள் அவர்களுக்காக. Pray for one another. அதை திரும்ப திரும்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இவர்களெல்லாம் ஏன் செய்கிறோம்? Because we are loved by God. God's love, we are the beneficiary. நாம் ஆண்டவருடைய அன்பிற்கு பாத்திரரானோம். அதே போல நாமும் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதைத்தான்
அகாப்பே லவ் என்று சொல்றோம். தேவனுடைய அன்பு, அன்கண்டிஷனல் லவ், ஒரு நிபந்தனையற்ற அன்பு. நீ அன்பு கூறுறா, நான் அன்பு கூறுவேன். நீ அன்பு கூறுறதுனாலும் நான் அன்பு கூறுவேன். நீ எனக்கு செய்யலனாலும் நான் செய்வேன். நீ என்ன துர்குணமா பேசினாலும், எனக்கு எதிராக என்ன காரியங்களை செய்தாலும் நான் உன் அன்பு கூறுவேன். அதுதான் தேவனுடைய அன்பு. அதைத்தான் ஆண்டவர் சிலுவையில நமக்காக செய்தார். நாம் சத்துருக்களா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் அவர்களுக்கு விரோதிகளா இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்தார். இந்த மனப்பக்குவம், இந்த பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் டிமீனர் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த காரியங்கள் மற்ற மதத்தவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கட்டளை கொடுக்கிறது. கட்டளை கொடுக்கிறது. ஆண்டுடைய அன்பிலே நீங்கள் வளருங்கள், வாழுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஊழியம் செய்யுங்கள், அது அன்பில் என்று ஆண்டுடைய வார்த்தை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நான் சொன்னது போல அநேக சபைகளிலே இது இல்லை. அநேக சபைகளிலே இந்த இல்லை. அதே போல குடும்பங்களிலே இது இல்லை. அநேக ப்ராப்ளம். விசேஷமாக புருஷனுக்கும் மனைவிக்கும் அன்பு இல்லை. ஒரே கூரையின் கீழே வாழ்கிறார்கள். அவர்கள் பேசுவதே இல்லை அநேக ஆண்டுகள். ஏன்? நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், ஆவியிலே நிரம்பி இருக்கிறீர்கள். ஏன் உங்கள் புருஷனோடு கூட பேச முடியவில்லை? ஏன் உங்கள் மனைவியோடு கூட நீங்கள் பேச முடியவில்லை? யோசித்து பாருங்கள். இந்த லெந்து காலத்துல உடைத்து போடுங்கள், மன்னியுங்கள். கர்த்தர் கிருபை செய்வார். மற்ற மதத்தினிடத்துல இந்த காரியங்கள் இருக்கலாம். குரோதங்கள், விரோதங்கள், தீவினைகள். ஆனால் நம்மிடத்துல அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மிடத்துல அதெல்லாம் இருக்கக்கூடாது. திட்டக்கூடாது. You should not curse your wife, your husband, your children. சில்ட்ரனை திட்டாதீங்க. மடைய அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, நீ முட்டாளு, நீ ஒழுங்கா படிக்க மாட்ட, உனக்கு நீ உருப்பட மாட்ட, அதெல்லாம் சொல்லாதீங்க. என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களை அரவணைத்து அன்போடு கூட அந்த காரியங்களை சொல்லுங்க. We are forgiven sinners. Nobody is perfect. We are forgiven sinners. We are privileged. God deals with us in love. Let us ஒருவரோடு ஒருவர் அன்போடு கூட நாம் காரியங்களை செய்வோம். அன்போடு கூட ஒருவர் நேசிப்போம். இருக்கின்ற ஆண்டுகள் என்னங்க, 60, 70, 80, மிஞ்சி போனா 90, 100 அவ்வளவுதான். இந்த போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 75 ஆண்டுகள் முடிந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமா வாழணும். குட்டி பரலோகம் சந்தோஷமா வாழணும். We don't talk bad about anybody. இந்த சபையில கூட ரொம்ப இந்த பேக் பைட்டிங், பிசினஸ், பின்னாடி பேசுறது, பின்னாடி குழி தோன்றது, பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த லெந்து காலத்துல யோசிச்சு பாருங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இருக்கின்ற ஒரு வாரம் தான் இருக்கு. வருகின்ற வாரம் குருத்தோலை ஞாயிறு, அதுக்கப்புறம் ஈஸ்டர், உயிர்த்தெழுதலாம். We are going to celebrate these 2 Sundays. இயேசு கிறிஸ்து ராஜாவாக தன்னை
இஸ்ரவேல் மக்களுக்கு நமக்கும் கூட வெளிப்படுத்தி எருசலேமில கழுதையின் மேல பவனியாக தாழ்மையாக சென்றார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, இஸ்ரவேல் மக்கள் அவரை ஆண்டவராக, நேசையாவாக, கிறிஸ்துவாக அவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். வரப்போகிறது. இந்த உலகம் முழுவதும் அவர் முன்னிலையிலே முழங்காற்படியிட்டு அவரே தேவன் என்று அறிக்கை செய்கின்ற காலம் வரப்போகிறது. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அதை நாம் கொண்டாடப் போகிறோம். நமக்கு உயிர் கொடுக்கத்தக்கதாக நாம் உயிரோடு கூட இம்மட்டுமல்ல மறுமையிலும் உயிரோடு கூட வாழத்தக்கதாக, அவரோடு கூட வாழத்தக்கதாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவித கிரீடங்களை, நம்முடைய படிப்பை, நம்முடைய பணம், பொருள், நம்முடைய பொசிஷன், அதிகாரங்கள், நம்முடைய ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்கள், நம்முடைய கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் டேலண்ட்ஸ் எல்லாவற்றையும் அவருடைய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற அவருடைய பாதோடியில வைத்து, ஆண்டவரே நீர்தான் தேவன், நீர்தான் ஆண்டவர், the Lord of Lords, the King of Kings என்று வருகின்ற இட்டர்னிட்டி முழுவதும் அவரை நாம் கொண்டாட போகின்றோம், தொழப்போகின்றோம், சர்வ் பண்ண போகின்றோம். நான் விசுவாசிக்கிறேன், புதிய வானம் புதிய பூமி நமக்கென்று ஆண்டவர் கொண்டு வரப்போகின்ற இது இருக்குது, கொண்டு வரப்போகின்ற பிகாஸ் இறங்கி வர கண்டேன் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அது இறங்கி வரப்போகின்ற நாளில அது இந்த பூமியை விட சிறப்பானதா இருக்க போகுது. கம்ப்யூட்டரை விட இன்னும் டிஃப்ரெண்டான கம்ப்யூட்டர் இருக்கலாம். உங்களுக்கு எனக்கும் என்ன சொல்றது, ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. இப்ப இருக்கின்ற வசதிகளை, வாய்ப்புகளை விட அங்க இருக்க போகுது. நம்ம ஆண்டவரை என்றென்றுமாய் நாம் தரிசித்து வணங்க போவது மட்டுமல்ல, அவருக்கு நாம் சேவை செய்ய போகிறோம். ஆனா 1000 மார்க் வேலை இருக்காது, ஏன்னா அங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டியது. ஆனா ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாரு ஆண்டவர். நாம் வாழ போகின்றோம் அவரோடு கூட, அவரோடு கூட வாழப்போகின்றோம். வருகின்ற வருஷம் காலமாய் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் அந்த நாளை எதிர்பார்க்கிறேன், அந்த நாளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அது வருகின்ற வகையில் அவரோடு கூட வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம், அவருக்காக அவரை வணங்குவோம், அவருக்காக சேவை செய்வோம், பரிசுத்தத்திலே வளருவோம். மட்டுமல்ல, மற்ற இந்துக்களையும் முஸ்லிம்களையும் அந்த அன்பிலே நாம் அரவணைப்போம். அவர்களை வெறுக்க வேண்டாம், அவர்களை அரவணைப்போம். நம்மிடத்துல இருக்கிற பெரிய காரியம் அவங்க டைரக்டர் போய் நீ பாவி, ஏன் எல்லாரும் பாவி, நீ பாவி, you will be doomed to hell. Yes, it's all true. பட் அது நம்ம அன்பா சொல்லணும், டிஃபரெண்ட் வகையில சொல்லணும். அன்பினால விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில அவங்க நம்ம வாழ்க்கையை பார்க்கறாங்க, வார்த்தையை விட வாழ்க்கையை பார்க்கறாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த வாழ்க்கை நல்லா இருந்தா, நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தா, நம்ம போய் சொல்லும்போது மட்டுமல்ல, நாம் நன்மையான காரியங்கள் அவருக்கு சொல்லும்பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்கு ஆறுதலாக, தேர்தலாக, என்கரேஜ் பண்ணத்தக்கதாக வார்த்தைகளை சொல்லும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களோடு கொடுக்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்காக மரித்தார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வாங்கி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழித்து நிற்கிறார். நம்முடைய காரியம் சொல்ல வேண்டியதுதான், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டியதுதான், ஆண்டவருக்கு மகிமைதான், அவர்களுக்கு உதவியா. அது
அவர்களை ரட்சிப்பது ஆண்டுடைய கிருபை. நம்ம சொல்லுவோம், நம்ம செயல்படுவோம், நம்ம ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவரோடு கூட கர்த்தருடைய கிருபை, அபரிமிதமான கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருக்கிறார். இந்த 5 வாரங்களாக உங்களோடு கூட ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்தி இந்த பிபிசிஎம் ஃபவுண்டிங் பிரசிடென்ட் என்னுடைய அருமை நண்பர் ரெவரண்ட் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். என்னைக்காகவும் ஜெபிப்பேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற 5 வாரங்களாக உங்களுடைய அருமையான பிள்ளைகளோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை சுத்த கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. ஆண்டவர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிபிசிஎம் சபையை மினிஸ்ட்ரிஸை ஊழியத்தை ஆசீர்வதியும் பெருக பண்ணும். தம்பி சாம் அவர்கள் இந்த பொறுப்பினை ஏற்று நடத்தும் பொழுது கர்த்தர் அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை, ஊழியத்தின் தேவைகளை, குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் அபரிதமாக வானத்தின் பலகைகளை திறந்து மீறவர்களுக்கு பொழிய செய்யும். அவருடைய ட்ரீம்ஸையும் அவருடைய டிசையரையும் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் ஆண்டவரே நீர் நிறைவேற்றும். அவரோடு கூட டீமாக செய்கின்ற அநேக பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள் மற்றும் so-called lay people like Muthu who help. ஆண்டவரே அவர்களையும் கூட ஆசீர்வதித்து எல்லா சபை மக்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த இந்தியா முழுவதும் இவர்கள் ஊழியம் பறந்து கிடக்கும் பொழுது எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே இந்திய தேசத்தை ஆண்டவருக்காக ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாய் நீர் மீட்டுக்கொள்ளத்தக்கதாக நீரை கிருபிப்பேன் சுவாமி. இன்னும் அநேக ஊழியங்கள், மிஷனரிமார்களை உருவாக்குகின்ற ஊழியங்கள், இந்த மிஷன் ஸ்கூல் மற்றும் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் கற்று ஆசீர்வதித்து உமக்கே மகிமை உண்டாம். ஒரு முறையாக எங்களை தாழ்த்தும் திருக்கங்களை ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்க்கை முடியும் வரை, எங்கள் வாழ்நாள் இருக்கும் வரை உமோடு கூட வாழ, உமக்கென்று வாழ, உமக்காக வாழ தேவனே நீ கிருபை புரியும் சுவாமி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் and ஆமென். தேவனுடைய கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய சமாதானம், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட ஆண்டவர் வரையும் மட்டும் இருப்பதாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராம். ஆமென்.